Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். பிடி கருணை தொகையல். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிடி கருணையை தோல்லாம் சீவி இந்த மாதிரி கியூப் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து குக்கர்ல வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுறலாம். இந்த பிடிக்கருணை வந்து நல்லா வேகணும். ஸோ நீங்கள் தாராளமாக 5-6 விசில் கூட விடலாம். ஏன்னா நல்லா வெந்தால் தான் நம்ம மிக்சியில் அரைக்க முடியும். இப்போ நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு வானொலி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், 2 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலரில் வறுக்கணும். பாருங்கள், இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது குட்டி நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதே வானிலையில் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லியை வந்து நல்லா வாஷ் பண்ணி போடுங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணால் தான் இருக்க மண்ணெல்லாம் போகும். நல்லா கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த வதக்கின கொத்தமல்லி, வேக வச்ச பிடிக்கருணை, 2 மிளகா, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இது ஒரு அடி அடிச்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சிடலாம். பாருங்க, லைட்டாக அடிச்சாச்சு. இப்போ வந்து உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த தொகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, தயிர் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.